இந்த விவகாரத்தை தாவேகா எப்படி அணுகுறாங்க? அவங்க காத்திருக்காங்களா? அதிமுக பலவீனப்படட்டும் அப்படின்னு காத்திருக்காங்களா? இல்ல அதிமுக தொண்டர்கள் எல்லாம் தன் பக்கம் இழுத்துடலாம், அதிமுக அமைச்சர்களாக இருந்தவர்கள் முக்கிய தலைவர்களாக தன் பக்கம் இழுத்துடலாம் அப்படின்னு காத்திருக்காங்களா? தாவேகாவோட நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டில் எப்படியாவது திராவிட கட்சியை காலி செய்யணுங்கிறது தான் பாஜகவுடைய திட்டம். அதை விஜய் அழகாக நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அவர் சொன்ன மாதிரியே ஒரு திராவிட கட்சியை இப்போ காலி செய்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ தாவேகாவினுடைய ஆட்சி, தாவேகா அதிமுகவுக்கு காட்டுகின்ற இந்த வரவேற்பு, வாங்க உங்கள் கட்சியிலேருந்து வாங்க, எம்எல்ஏக்கள் வாங்க, முன்னாள் அமைச்சர்கள் வாங்கன்னு ஓப்பனாகவே ஆதவர்ஜனை கூப்பிடுறாரு. திமுக அதிகாரத்துக்கு வந்திருக்கு, அதிமுகவுக்கும் வந்திருக்கு. அந்தந்த கட்சியிலேருந்து ஆட்கள் மாறி மாறி போயிருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் எங்கேயா ஸ்டாலின் அதிமுகவில் இருக்கவங்களாம் எங்களை நம்பி வாங்கன்னு சொல்லியிருக்காரா? எடப்பாடி என்னைக்காவது ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டாலின் கட்சியில் இருக்கவங்களாம் எங்கள்கிட்ட வாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? இவ்வளோ வெளிப்படையாக ஒரு கட்சி, குறிப்பாக இது நாங்கள் தான் எம்ஜிஆர் கட்சி, நாங்கள் தான் அதிமுக, எங்கிட்ட வாங்கன்னு சொன்னதுன்னா இந்த பிளவுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து தோல்வியை தர்றாரு, இதெல்லாம் இருக்கட்டும். தோல்வியை தந்தாலுமே இதை விட மிகப்பெரிய தோல்வியெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் தந்திருக்காங்களே. 96 சுகவனத்துக்கு 2 முறை கொடுத்தாரா? தொடர்ந்து 2 முறைங்கிறது இல்லைங்க, அவரே தோற்று போனார். பர்கூரியில் தோற்று போனாங்க, சுகவனத்திட்ட தோற்று போனாங்க. அப்போ ஜெயலலிதாவோட கட்சியில் இருந்தால் 4 பேர் ஜெயிச்சு, தாமரக்கனி, திருநாவுக்கரசு, ஆலங்குடி வெங்கடாச்சலம், இந்த சங்கரங்கோயில் கருப்பசாமி, ராசிபுரத்தில் ஒரு எம்எல்ஏ, ஒரு 4 பேர் ரெட்டை இலட்சணத்தில் இன்னும் 4 பேர் ஜெயிச்சாங்க ஜெயலலிதா தோற்று போன தேர்தலில். அப்போ அவர்களை தலைவராக்கிடலாமா? அவர்களை பெரிய ஆட்கள்னு சொல்லிடலாமா? ஜெயலலிதாவோட ஆளுமை மிக்கவர் அவங்க தான் சொல்லிடலாமா? ஒரு தேர்தல் முடிவை வைத்து நீங்கள் எப்படி முடிவு செய்ய முடியும்? தொடர் தோல்வி. திமுக 77 87 வரையும் தோத்துக்கிட்டு தான் இருந்தது. தொடர்ச்சியாக எம்ஜிஆர் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தார். 77 ஜெயிச்சார், 80 ஜெயிச்சார், 84 ஜெயிச்சார், 86 உள்ளாட்சி தேர்தலில் படுதோல்வி அதிமுக. அப்புறம் ஒரு வருஷத்தில் எம்ஜிஆர் செத்துட்டார். அப்போ இந்த வச்சுட்டு எம்ஜிஆருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஏன் 80 மக்களவை தேர்தலில் எம்ஜிஆர் படுதோல்வி, எம்ஜிஆர் முடிஞ்சிட்டாருன்னு சொல்லிட முடியுமா? அதனால் நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவே தோல்வியை சந்தித்திருக்கும் போது எடப்பாடி அவர்கள் தோல்வியை சந்தித்தார்னா அதுக்கான காரணங்களை நீங்கள் பாருங்கள். கட்சி உங்கள் பிடியில் இருக்கா, நாக்பூர் பிடியில் இருக்கா? அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். நாக்பூர் பிடியில் உங்கள் கட்சி இருக்குது. உங்கள் அந்த கான்செப்டை விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் எடப்பாடி செஞ்ச தப்பு, எடப்பாடி தான் நான் தான் சொல்கிறேன், தொடக்கத்துலேருந்து தப்பு தான். அப்போல்லாம் வேலுமணி அப்படி தானே இருந்தாங்க. ஏங்க எடப்பாடி சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட்டை நீங்கள் டெல்லியில் போய் தானங்க பண்ணீங்க. சாவியை திருப்பி அவங்கள்ட்ட தானே கொடுத்தீங்க. எங்களை நீங்கள் ஜெயலலிதா, தீபா உட்பட அந்த போயஸோட்ட வாசல் நின்று நான் மோடிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேங்கிறாங்க. சார், ஏடிஎம்கே பிரச்சனைக்கு எதுக்கு மோடிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? ஆரம்பத்தில் நீங்கள் தான் சொன்னீங்க இரட்டை இலையை பலவீனப்படுத்துவது தான் எஸ்பிவி உங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு. இப்போ நாக்பூரோட பிடியில போறாங்க சொல்றீங்க. நாக்பூர் பிடியில கட்சி இருக்கிற கட்சியை இவர்களே பலவீனப்படுத்துவார்களா? பலவீனப்படுத்துறது தானே நாக்பூரோட நோக்கம். அதிமுக வளர்க்குறதா பாஜகவின் நோக்கம்? எல்லா மாநில கட்சிகளையும் அழிக்கணும். திமுகவை இப்போதைக்கு அழிக்க முடியாது. முதல்ல திமுக அதிமுகங்கிற அந்த சமநிலையை உடைக்கணும். அதிமுக உழைச்சிட்டு இப்போ பாருங்களேன் வந்துருச்சுல, திமுக வெர்சஸ் தாவேகாங்கிற நிலை தானே வந்துருச்சு. அதிமுக அந்த இடத்துல இல்லை. இது பாஜகவை திட்டம் தானே. திராவிடம் இல்லாத தமிழ்நாடு, காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிறது தானே பாஜகவின் நோக்கம். இப்போ திராவிடம் இல்லாத ஒரு ஆட்சி இங்கே வந்துருச்சுல, அதுதானே அவங்க பிளான். இப்போ அதிமுக காலியாகிட்டே இருக்குது, டெல்லி அதை ரசிக்குது. விஜய் கட்சிக்கும் ஒரே ஜாலியாக இருக்குது. சரி, திமுக மட்டும்தான் நமக்கு, ஏடிஎம்கே ஃபுல்லாக இழுத்துருவோம், அதனால் திமுக எதிர்ப்பை மட்டும் பேசுவோன்னு அவங்க பண்ணுறாங்க. சரி, சமாளிக்கணும்னா எடப்பாடி என்ன பண்ணணும்? எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணுங்கிறத விட பாஜக அலைன்ஸ் இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு மக்கள் பிரச்சனைக்கு அவங்க இறங்கி அடித்து பேச வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக டெல்லி எதிர்ப்பு, இன்றைய தமிழக அரசினுடைய செயல்பாடுகள், இதிலெல்லாம் அவங்க இறங்கி செயல்பட வேண்டியது இருக்குது. ஆனால் அதிமுக ஐடி விங் கடந்த காலத்தில், இப்போ சமீப காலமாக மிக வீரியமாகவும் சாதுரியமாகவும் துல்லியமாகவும் செயல்பட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேயோட ஐடி விங்கினுடைய சமீபத்த செயல்பாடுகள்லாம் மீம்ஸ் போடுறது, அந்த பேட்டனுக்கே விஜயாட்சி வந்ததுக்கப்புறம் தான் ஏடிஎம்கே வந்திருக்கு. பயங்கரமான கிண்டலாக இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் டெல்லி எதிர்ப்புங்கிறது பெரிய லெவலில் அவங்களிடம் இல்லை. அதனால் இப்போதைக்கு இவங்க தலைமையை மாற்றுவது இதெல்லாம் குறித்து ஆலோசிப்பதை விட கட்சி கரையாமல் இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், இவ்வளவு தூரம் எடப்பாடியால் தோத்தோன்னு சொல்கிறவங்க 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு போகும்போது வேலுமணி, சிவி சண்முகம் தடுத்திருக்கணும் இல்லையா? அவர்களை துரோகி என்று ஆர்பி உதயகுமார் தானே வீடியோ போடுறாரு. ஏன் சிவி சண்முகமும் வேலுமணியும் அவங்கள துரோகின்னு வீடியோ போடல? அதிமுகவை நேசிப்பது உண்மை என்றால், அதிமுகவை எடப்பாடி தோக்கடிச்சிட்டார் என்று நினைப்பது உண்மை என்றால், இப்படிப்பா ரெட்டலையில் நின்றுக்கிட்டு நீ போய் விசிலில் நிற்க போகிற?
அப்படிங்கிற கேள்வியை வேலுமணியும் சி வி சண்முகம் கேட்கணும்ல, அதை அவங்க கேட்கலையே. தோத்துட்டாங்கன்னா நான் திருப்பி சொல்கிறேன், 47 சீட்டுங்கிறது நல்ல நம்பருங்க. அதிமுக ஒன்றும் பெரிய தோல்வியெலாம் கிடையாது. ஒரு சீட்டு ஜெயிச்ச திமுக அதுக்கப்புறம் 96ல் 183 சீட்டு ஜெயிச்சிச்சு, பெரிய விஷயம் கிடையாது. 96ல் ஒரு சீட்டு கூட ஜெயலலிதாவே தோத்ததுக்கப்புறம் 2001 மிகப்பெரிய பலத்துடன் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி 47 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. உங்களுக்கு இந்த விஜய் அலையிலையும் அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்திருக்கேன், உங்களுக்கு மேற்கு மண்டலத்திலையும் இருந்திருக்கு, உங்களுக்கு வட தமிழகத்திலையும் இருந்திருக்கேன். இவ்வளோ பெரிய விஜய் அலை வந்துருச்சு. அதுவும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா விஜய் அலையால் அதிகம் பாதிக்கப்பட்டது ஏடிஎம்கே. ஏன்னா ஏடிஎம்கே பேட்டர்னை தான் அவர் கையில் எடுத்தார் விஜய். எம்ஜிஆர் அந்த விஷயம் கலைஞரை தாக்குனார், எம்ஜிஆரை புகழ்ந்து பேசினார். அப்போ இயல்பாகவே ஏடிஎம்கே வாக்கு வங்கி குறையும். அப்படி பேசியுமே 47 சீட்டு மக்கள் கொடுத்துருக்குறாங்கல்ல. சரி 34 சீட்டு பாமகவில் போச்சு, 34 சீட்டும் பாமகவினால தான் வரப்போகுது. அப்போ ஏடிஎம்கே ஓட்டே விழலையா 34 தொகுதியில்? அப்படியே போகுதுன்னு வச்சுக்குவோமே. போனால் கூட அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு 23 சீட்டு வருது, உங்களுக்கு 13 சீட்டு கிட்ட வருது. உங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் 4 சீட்டு தானே ஜெயிச்சாங்க. யோசித்து பாருங்கள். இப்போ எடப்பாடி ஆளுமை இல்லாதவர், பிஜேபியினுடைய கைப்பாவை, அவருக்கு என்னங்க அரசியல் அனுபவம் இருக்குது, பெரிய லெவலில் பேச தெரியாது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டே மேற்கு மண்டலத்தில் 2021 66 சீட்டு ஜெயிச்சாங்க. இப்போ 47 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த அலை வந்ததுக்கப்புறம். அதனால் தோல்வி தான் இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் சட்டமன்றம் என்று வரும்போது இந்த தோல்வியெல்லாம் வைத்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. ஆனால் தொண்டர்கள் அதிமுக முடிஞ்சிருச்சுங்கிற மனநிலைக்கு வரல. இந்த மாதிரியான நிர்வாகிகள் நமக்கு அமைச்சர் பதவி போதே, தொடர்ந்து பதவி இல்லாமல் எத்தனை வருஷம் இருக்கிறதுங்கிற அந்த எண்ணத்தில் எடப்பாடி மீது பழி போடுறாங்க. அதுதான் அதிமுகவில் அடுத்தது என்ன? இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று பொதுக்குழுவை கூட்டுவதுதான் அடுத்த திட்டமாக இருக்குமா? அப்படி கூட்டினால் அது யாருக்கு சாதகமாக அமையும்? இபிஎஸோட திட்டம் என்னவாக இருக்கிறது? கடைசியாக அதிமுகவுடைய பொதுக்குழு கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி நடந்தது. சோ அப்ப அவர்களுக்கு இன்னமும் இந்த டிசம்பர் 10 வரை வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டினால் போதுமானது என்கிற அடிப்படையில் இந்த டிசம்பர் வரை வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல இதுல இன்னொரு குற்றச்சாட்டு கூட சொல்லியிருந்தாங்க சி வி சண்முகம் தரப்பு. 300-400 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை நீக்கிட்டாங்கிறார் ஆல்ரெடி. அப்ப இனிமேல் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டினாலும் அதுல சி வி சண்முகம் தரப்புல இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் போக முடியாது. ஆல்ரெடியே அவங்க நீக்கப்பட்டு விட்டாரு. அதனால இனியொரு பொதுக்குழு செயற்குழு கூட்டினாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாகத்தான் இருக்கும். அதனால அவர்களுக்கு அந்த மெத்தட் அவங்களுடைய கோரிக்கை தான் அது பொதுக்குழு செயற்குழுவை கூட்டுங்க அப்படின்னு வலியுறுத்தலாக மட்டும்தான் இருக்கும். அப்படியே அவர் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டினாலும் அந்த செயற்குழு பொதுக்குழுவில் இருப்பவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாக இனி இருக்க வாய்ப்பில்லை. அதனால் கட்சி அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். பட் ஆனா இங்க எஸ்பி வேலுமணி தரப்பு ஏற்கனவே ஒரு முன்முடிவை எடுத்துட்டாங்க. எடுத்து விட்டுதான் அவர்கள் டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரே கொடுத்து விட்டாரு. அது அலங்கார பதவி தான், அதுல சந்தேகம் இல்லை. பட் ஏதோ ஒரு புள்ளியில சமரசத்திற்கு வந்திருக்கலாம். சரி கட்சியில ஏதோ ஒரு பொறுப்பு கிடைத்து விட்டது, நம்ம இனிமேல் கொஞ்சம் மீண்டும் செயல்படுவோம் என்பது போன்ற நிலைக்கு வந்திருக்கலாம். ஆனா தொடர்ந்து எதிர்மறை பிரச்சாரம், இடையில புஷியானந்த் அவர்களை சந்திப்பு, இது எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இந்த தரப்பும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனி நம்ம நீக்க வேண்டாம், யாரையும் நீக்குனா நம்ம தொடர்ந்து நீக்கிக்கிட்டே இருக்கோங்கிற பெயர் வரும். சோ நம்ம நீங்க பாருங்க, அவர் நிறைவேற்றவே செய்யாத கோரிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்ல அதுதான் சொல்றேன். இல்ல ஏகப்பட்ட பேரை நீக்கிட்டாரு பாருங்க, எங்களையும் அவராவே நீக்கிட்டாரு. அந்த இடத்துக்காக தான் இவர்கள் காத்திருக்காங்க. நீங்க இவர்கள் ஏன் இன்னும் இடம்பெறாம இருக்காங்கன்னா, நீங்க ஒரு இசகி சுப்பையா அவர்களோ கரூர் விஜயபாஸ்கரோ ராலிமலை விஜயபாஸ்கரோ எடுத்த ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்காம இருக்க காரணம், ஜீவனை கேட்டது முக்கியமான ஒரு இடம். அந்த 5 பேர் ராஜினாமா செய்தார்கள், 6 பேர். அவர்களை ஏன் இவர்கள் துரோகிகள் சொல்லல? அப்ப ஏதோ ஒரு முன் திட்டமிடலோட இவர்கள் காத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியா நம்மளை நீக்கட்டும், நீக்கிய பிறகு நம்ம தாவேக்காக போய்க்கலாம். அவங்க கிரவுண்ட்லயே அது நெகட்டிவா மாறாது இல்ல. நீங்க நாளைக்கு போய் தொண்டாமுத்தூர்ல போய் ஓட்டு கேட்கும் போது கூட அது சோக கீதமா மாறிடும்ல. பாருங்க நான் என்னெல்லாம் செஞ்சேன், அந்த கட்சி எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருச்சுன்னு சொல்லிட முடியும். இப்ப தானாகவே போயிட்டா அந்த எதிர்த்து எடுத்துருவாங்கல்ல. ஆனா அந்த நிலைப்பாடும் தவறு. செங்கோட்டையன் அவர்கள் அப்படித்தான் எதிர்பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். களத்துல போய் பிரச்சாரம் செய்தாரு, செங்கோட்டையன் ஜெயிச்சுட்டாரு. அப்ப அந்த மாதிரியான சில கோணங்களும் இருக்கு. அதிமுகவை பொறுத்தவரை பொதுக்குழு செயற்குழுவை கூட்டுவாங்க. அதுல எந்த விதமான டிசம்பர்ல கூட்ட வாய்ப்பு இருக்கிறது. கூட்டப்படுகிற பொழுது இந்த பிரச்சனை பெரிதாக அங்க எதிரொலிக்காதுன்னு தான் நான் பாக்குறேன். அவர் நீக்கி விட்டார் ஏற்கனவே செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை, இவர்கள் தரப்பு ஆதரவாளர்களை நீக்கி விட்டார். அதனால சிக்கல் இருக்காது. கிரவுண்ட்ல 2ஆம் கட்ட நிர்வாகிகள் 3ஆம் கட்ட நிர்வாகிகள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. அதை தக்க வைக்க முடியாது. கண்ணாடி உடைந்து விட்டது. இனி எத்தனை தடவை ஒட்ட வைப்பீங்க? நீங்க ஒரே விஷயத்த திரும்பி திரும்பி ஒட்ட வைத்து எத்தனை முறை பயன்படுத்த முடியும்? அப்ப இவருக்கு ரொம்ப சிக்கல்கள் இருக்கு. கிட்டத்தட்ட என்னுடைய யூகம் சரியாக இருந்தா 67க்கு பின்னாடி காங்கிரஸ் என்ன நிலைமையானதோ
அதை நோக்கிதான் அதிமுக இனி போகும். அப்படி கூட சொல்ல பயமா இருக்கு. 67க்கு பின்னாடி மோசமாக இருந்த காங்கிரஸ் கூட நீங்க 2 அமைச்சர் ஆயிட்டாங்க. இவங்க 25 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டு அந்த இடத்துக்கு வர முடியல. அதனால அதிமுகவினுடைய நிலைமை என்பது இனிமேல் கொஞ்சம் கவலைக்குரியதாக தான் இருக்கும் நான் பாக்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சில சமரசங்கள் செய்யணும், கிரவுண்ட் பாலிடிக்ஸ் அவரும் போகணும். சரி, இறுதி கருத்தாக எடுத்துக்கிறேன். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் அமைச்சர் ஆவாரு, அதுவும் காங்கிரஸ்ல இருந்துன்னு நம்ம தோழரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். 2 மாசத்துக்கு அப்புறம் என்னென்னமோ நடந்துருச்சு. அப்புறம் அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டுவதை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம், எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் காலி செய்வதற்காக நடத்திய விஷயங்கள், அவர் தான் பொதுச் செயலாளர்னு பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் என்னை ஆதரிக்கிறாங்கன்னு அந்த விஷயம் வந்ததில்ல, எல்லாரும் என்னை ஆதரிக்கிறாங்கன்னு அந்த 2 ஓட்டு அப்படின்லாம் கொண்டு வந்தாங்களே பைலாவை மாற்றி. அப்போ இப்போ சுவாமிநாதன் சொல்கிற அதே விமர்சனம் வந்தது. இப்போ எப்படி வேலுமணி சிவி சண்முகத்துக்கு சார்பாக 400 பேர் 500 பேரை நீக்கிட்டு இவங்க வச்சாலும் எடப்பாடி ரெடியாக இருக்காருன்னு, ஓபிஎஸ்ஸை நீக்கிறப்ப அல்லது நாங்கள் தான் தலைவர்கள் பொதுச் செயலாளர்னு ஒன்று அம்மா தான் இல்லை இவங்க தான் பொதுச் செயலாளர் இவங்க 2 பேரும் தான் நடத்துவாங்க அப்படின்னு சொன்னப்போ 2 ஓட்டெல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் பைலால இருக்கான்னு சொல்லி பயங்கர விமர்சனமாச்சு. ஆனால் அவங்க ஓட்டில் ஜெயிச்சாங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் ஜெயிச்சாங்க. அப்பயும் சொல்லப்பட்டது அதிமுக தொண்டர்களை விலைக்கு வாங்க முடியாது, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கலாம் இல்லையா. அப்போ இபிஎஸ் என்ன செஞ்சாரோ அப்போ இவங்க வேலுமணி எல்லாருமே அவங்க கூட தானே இருந்தாங்க. அன்னைக்கு இபிஎஸ் தன்னை ஏற்றுக்கொள்பவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்களே பண்ணாரு, விலைக்கு வாங்கிட்டார் விமர்சனம் வந்தது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, அதே விஷயத்தை திருப்பி சொல்றாங்க, எடப்பாடி எங்களுக்கு எதிராக அவங்களுக்கு சாதகமான ஆட்களை மட்டும் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னு. இப்போ அது மாறி மாறி இவங்க சொல்லிக்கிறாங்க. அன்னைக்கு என்ன பண்ணாங்கிற கேள்வி இருக்கு. எம்ஜிஆருடைய பைலா படிங்க, கட்சி தொண்டர்கள்லாம் சேர்ந்து தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும். அப்படி ஒரு நிலை எம்ஜிஆர் காலத்திலையும் வரல, ஜெயலலிதா காலத்திலையும் வரல, இவங்க காலத்துல தான் வந்துச்சு. இவங்க அழகா பைலாவை இவங்க 2 பேருமே மாத்திட்டாங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் மாத்திட்டாங்க. அதனுடைய விளைவு தான் அதெல்லாம். இருவரும் விரிவான கருத்துல முன் வச்சீங்க. விருந்தினர்கள் இணையருக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி.